லாட்டரி. லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு. இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும், நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும். நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான். ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது. ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள். இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பர்களே, கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போட வேண்டும். இரண்டே கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். அன்பர்களே, அடுத்து நாம் காண இருப்பது, கவனமாக கேளுங்கள். 2/2/2024 ட்ரா நம்பர் 366, ஆல்போர்டு 73, ஏபிசி 973 771, ஏபிஏசிபிசி 77 33, ஏசிபிசி 93 71. நாளை டபுள்ஸ் வருவது போல் தெரிகிறது. அப்படி டபுள்ஸ் வந்தால் 77 எனவும் 33 எனவும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. 77 என்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது. அதற்கடுத்து 33 உள்ளது. ஆனால் 33 இதை போன்று வரும். நன்றாக கவனிங்கள். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு நம்பர் வரும்போது இது ஏசியில் வரும். அதற்காகத்தான் இந்த கூடுதல் ஒரு நம்பர். நன்றாக கவனமாக கேளுங்கள். 363 என அடிக்கும் பொழுது ஆல்போர்டு 3 பாஸ் ஆகும், ஏசியில் 33 பாஸ் ஆகும். ஆகையினால் இதை இப்படி எடுத்துள்ளேன். இதுவும் ஒரு வாய்ப்பு. 36 எனவும் ஒரு வாய்ப்பு உள்ளது. சப்போஸ் 66 என வந்துவிட்டால், அதாவது குலுக்கல் நம்பர், இன்று குலுக்கல் நம்பர் அடித்தது போல் நாளையும் சப்போஸ் குலுக்கல் நம்பர் அடித்தால் இப்படி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. என இதை ஒரு சான்ஸ் வைத்து, ஒரே ஒரு சான்ஸ், விருப்பம் இருந்தால்தான். இதுவும் ஒரு சான்ஸ் உள்ளது 75. இது எல்லாமே 15 ரூபாய்க்கு மேல் முயற்சி செய்யக்கூடாது. இதுவும் 2 வாய்ப்புகள் உள்ள சான்ஸ். நன்றாக கவனமாக கேளுங்கள். 775 என வந்தால் ஏசிபிசியில் பாஸ் ஆகும். 363 என வந்தால் ஏசியில் பாஸ் ஆகும். இது 366 என வந்தால், அல்லது 336 என வந்தாலும் சொல்வதற்கில்லை. இது மாறி வந்தாலும் வரலாம். ஆகையினால் இது வழக்கம்போல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கூடுதலாக விளையாட விரும்பும் நபர்கள் மட்டும்தான் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் வழக்கம்போல் நீங்கள் 1 அல்லது 2 இதை மட்டும் முயற்சி செய்தால் போதும். நாளை 7 வருவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது. ஆல்போர்டு 7 வருவதற்கு ஒரு ஸ்ட்ராங் உள்ளது. அதற்கடுத்து 3 என எடுத்துள்ளேன். உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாட வேண்டும். அதாவது மனம் விரும்பும் வகை என்றால், நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனதுக்கு இதை வைத்து விளையாடலாம் என்று எந்த நம்பரை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு அதில் பரிசு வர வாய்ப்புள்ளது என்று கூறிக்கொள்கிறேன். இதற்கடுத்தது
12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். வெள்ளிக்கிழமை சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சந்திர ஓரைக்கு ஏற்றால் போல் 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை. கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 10 மணி முதல் 12 மணி வரை. சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை. துலாம் ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை. விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 10 மணி முதல் 1 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை. மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 10 மணி முதல் 12 மணி வரை. நண்பர்களே, அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசு விழுவது என்பது 100% சாத்தியமாகும். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். அந்த 48 நாட்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பதால் உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். அந்த 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்களாகும். இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பதால் உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.